ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிந்த புத்தியை கொடுக்கிறவரே. அவரோ நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, தைரியத்தின் ஆவியையும் தெளிந்த ஆவியையும் கொடுத்திருக்கிறார். இந்த காலவேளையில தைரியத்தோடு, நிச்சயத்தோடு, ஓ ராமா சகரல ரந்தரபல ரந்தர, ஓரே மலகபோலரோ தொலரோ, ஓரே மலகபோ ஷெரலரந்தரவா, தெளிவின் ஆவியானவரே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்துல ஒரு பொருத்தனையோடு, ஒரு உறுதியோடு சொல்வோம், நீர் சொன்னால் போதும், ஓ நான் செய்வேன் சொல்லும். நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு ஆராதிப்போம் கரங்களை உயர்த்தி. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்கு ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஓரிவா சகரலரதலே மலருந்தொரு. ஆராதனைக்குரியவரே, ஆராதனை இயேசுவுக்கே. அப்பா ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே. சொல்வோம், பாதையெல்லாம் அந்தகாரம், பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாவம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. சொல்லுங்க, பாதையெல்லாம் எந்த எது வந்தாலும், அந்தகாரம் சூழ்ந்தாலும் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு, நம்மை பராமரிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு, பயமே இல்லை. எனக்கு அடைக்கலமான தேவனை நீ தாவரமாக்கி கொண்டாய் அல்லவா, அதுல லாபத்து நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நம்பிக்கையோடு கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே, எங்கள் மருத்துவரே, எங்கள் வைத்தியரே, என்னுடைய தழும்புகளான
சுகமாவீர்கள் என்று சொன்ன கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம் நம்பிக்கையோடு, உறுதியோடு, நிச்சயத்தோடு. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஓரே மலகா போரோலோ ஜோரே மலகா மாமா 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 ஓரா பாஷகரல ராஜா ஓரா பாலராதர பரிகரதர பரந்தரமா ஓரா கபலரே ராஜா பாபா 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 ஓரா கபலராதர ரந்தரலே ரே. இப்பொழுது சுகம் பெறுவதாக, இப்பொழுது தெய்வீக சுகம், தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தெய்வீக சுகம், தெய்வ விடுதலை, ஓ தெய்வ பிரசன்னம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. எல்லா கனமகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya, hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு கலந்திருக்கிறவங்க யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். hallelujah, hallelujah. வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். hallelujah. சூழ்நிலை அல்ல, பணத்தை அல்ல, நம்மிடத்தில் இருக்கிற எதுவும் அல்ல, கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். ஹalleluya. முழு மனதோடு நம்பணும், நிச்சயத்தோடு நம்பணும். ஹalleluya. சூழ்நிலைகள் எல்லாம் பிரதிகூலமா இருந்தாலும் நமக்கு அனுகூலம் கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆமென். ஹalleluya. அவர் நம்மை விசாரிக்கிறபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுவோம். அப்பொழுது புத்தி கெட்டாத மெய் சந்தோஷம் சமாதானத்தினால் அவர் நம்மை நிரப்ப வல்லமுடையவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya, hallelujah. இந்த கால வேளையில அவரை முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். அவர் மீது நம்பிக்கை வைத்து ஆராதிப்போம். பயத்தின் ஆவி அவர் நமக்கு கொடுக்கவில்லை, மாறாக தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். தைரியத்தோடு ஆராதிப்போம், நிச்சயத்தோடு ஆராதிப்போம். பயத்தை நீக்கி போடுவோம், கலக்கத்தை நீக்கி போடுவோம். மாறாக பரிசுத்த ஆவியானவரால் இந்த கால வேளை நாம் நிரம்ப போகிறோம். ஆமென். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த கால வேளையில நீங்க வீட்டில் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டு இருந்தாலும் உண்மையாய் ஆராதிப்போம், முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். நிச்சயமாகவே விடுதலை உண்டு, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். ஹalleluya. இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மறுபுத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மறுபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. என் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஷடாய் தெய்வமே, Yes Lord. தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே.
என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது அப்பா என்னை தாங்கிடும் உம் கரம் எல்லா குறைவுகள் எல்லா குறைவுகள் ரெஹபோ தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தன முடிந்ததே. ரெஹபோ தொடங்கி நம்பிக்கையோடு பாடுவோம். எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே. Yes, Father. Amen. Thank you, Lord. என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க பயமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கு. சேர்ந்து பாடுவோம். பயமில்லை, 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 நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்கிறவர். கரங்களை தட்டி பாடுவோம். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உனக்கு துணையா இருக்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு கொடியேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் சிறு கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். எதிரி வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நமக்காய் கொடியேற்றுகிறவராய் இருந்து நம்மை ஜெயத்தோடு நடத்த வல்லவர், வெற்றியோடு நடத்த வல்லவர். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து விடாதீங்க. நம்மை நடத்துகிறவர் நம்மோட கூட இருக்கிறார். Thank you, Jesus. Amen, amen, amen. சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியான். குடும்பமாய் சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, எனக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லை, சொல்லுங்க. பயம் இல்லை, நான் பயப்பட போறதில்ல, நான் கலங்க போறதில்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பாதைகள் எல்லாம் தடை கற்களா இருந்தாலும் ஓ நம்மை நடத்துகிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஓ நேர் வழியாய் நம்மை நடத்துகிறவர் நிச்சயம் நம்மை நடத்துவார். நம்முடைய கரத்தை பிடித்தவர் அவர் உண்மை உள்ளவர். நம்மை கரை சேர்க்க அவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். அவரை நம்பி உற்சாகத்தோடு இந்த கால வேளையில பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, பயமில்லை, 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 நம் சார்பில் கர்த்தர் உண்டு. நம்பிக்கையோடு பாடுங்க. எனக்காக யுத்தம் செய்கிறவர் எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லை,
நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கு. சேர்ந்து ஒரே குரலாய் பயமில்லை பயமில்லை அவர் நம் சார்பில் உண்டு. பயமில்லை 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 எனக்காக யுத்தம் செய். பயமில்லை 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 நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை பயமில்லை. Yes Father, thank you Lord. கரங்களை தட்டி பாடுவோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், மேலானதை சுகந்தரித்துக் கொள்ள வேறுண்டி அவர் நிற்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல பழையவைகளை நினைக்காதீங்க, முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அது இன்றைக்கே துவங்க போகிறது. நம்பிக்கையோடு பாடுவோம். பழையவைகளை மறந்து விடுவோம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போவோம். நமக்கு முன்பதாக போகிறவர் அவர் வெற்றி சிறந்தவர், அவர் ஜெயத்தை சிறந்தவர். நமக்காக அவர் நிச்சயமாய் வெற்றி கொடுப்பார். நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை எல்லாம் நாம் அவருடைய நாமத்தினால் சுதந்திரித்துக் கொள்வோம். நம்பிக்கையோடு பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Yes Lord. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்தி. Yes Lord. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. பயமில்லை 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 நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே எனக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ பயமில்லை 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 நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை 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 நம் சார்பில் கர்த்தர் உண்டு. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணையாய் இருக்கிறார். எதிரி வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். பாதைகள் எல்லாம் தடைக்கற்கள் வந்தாலும் தாமதம் மட்டுமே பதிலானாலும் நேர் வழியாய் நம்மை நடத்துகிற தேவன் நிச்சயம் நம்மை நடத்துவார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அது இன்றைக்கே துவங்க போகிறது. நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறவர் இந்த கால வேளை நம் பட்சத்தில் இருக்கிறார். இந்த கால வேளையில கரங்களை தட்டி வாய்களை திறந்து செல்வோம். நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு முன்பதாக எனக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? யார் நமக்கு விரோதமாக நிற்க முடியும்?
கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? இந்த கால வேளையில ஒப்பு கொடுப்போம், குடும்பமாக ஒப்பு கொடுப்போம், சபையாக ஒப்பு கொடுப்போம், அவர் மீது நம்பிக்கை வைப்போம். கிறிஸ்துவ கண்மலை, நமக்கு கிறிஸ்துவே கண்மலையாக இருக்கிறார். அவர் மீது கட்டப்பட்டிருக்கிற நாம் அசைக்கப்படுவதில்லை. அவர் மீது கட்டப்பட்டிருக்கிற நாம் அசைக்கப்படுவதில்லை. அவர் நம்மை தாங்குவார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை தப்புவிப்பார். ஓ ராமா லகபோ செரலெரந்தரபா. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இந்த காலவேளை நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரித்து நன்றி நன்றி என்று சொல்லுவோம், துதிப்போம், அவரை துதிப்போம். இருக்கிற இடத்துல ஓ ராபா ஷகரலரே தெரேபலரந்தரலரந்தரா. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, எனக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, எனக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லை. நன்றி 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 அப்பா. ஓ நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர். அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர் ராஜா. அப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தவரே, எங்களை போஷித்தவரே, எங்களை பராமரித்தவரே. எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை தகப்பனை அசம்பாவிதங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை தப்புவித்தவரே, எங்களை ஜீவனோடு கூட வைத்தவரே, சுகத்தோடு வைத்தவரே. இருக்கிற இடத்துல இந்த வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க. இருக்கிற இடத்துல இந்த வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. அநேகர் கொள்ளை நோயினால மரித்து போனார்கள். அவர்களை பார்க்கிலும் நாம் நீதிமான்கள் அல்ல, நம்மை காட்டிலும் அவர்கள் பாவிகளும் அல்ல. ஆனால் கர்த்தருடைய கிருபை, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபையே நம்மை நடத்தி இருக்கிறது. அவருடைய கிருபை ஒன்றே நம்மை மட்டும் தாங்கி இருக்கிறது. கர்த்தர் மாத்திரம் நம்மை நடத்தவில்லை என்றால், கர்த்தர் மாத்திரம் நம்மை பாதுகாக்கவில்லை என்றால், நாம் என்றைக்கு அழிந்து போயிருப்போம், இல்லாமல் போயிருப்போம். ஓ, புது பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் புது பலனை கொடுத்திருக்கிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் களைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தரை நம்புகிறவர்களோ, கர்த்தர் மீது தன் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, ஓ கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர உயர பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இலை படையார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். ரபாகா சகரமலேரேந்தேரேபா ஓ ரிவலரதரேபலரதரகரலரதரேபா பாபா 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 ஓ ரபலரதரேபலரந்தரபா ஓ ரேமா சகரலரந்தரபா. அப்பா, நீர் எல்லாம் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் ராஜா. ஓ யெகோவா ஈரேவா இருந்து, ஓ எங்களை காண்கிறவரே, எங்களை நடத்தினவரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. ஓ நீங்க எங்களை நடத்தி வந்தீங்கப்பா, நீங்க எங்களை தாங்கி வந்தீங்க ராஜா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லுவோமா, எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஓ ராபா ஷாகா. ஓ கடைசி சில நிமிடங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆராதனையின் கடைசி சில நிமிடங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை உயர்த்துவோம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர், நமக்கு பராமரிப்பை கொடுக்கிறவர், நம்மை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை விட்டு கொடுக்காதவர். ஓ ராபா ஷகரலரந்தரபா ஓரே பரதரவரி கரலரந்தரே பலரந்தரபா ஓரி பலரந்தரே பரதரவரி கரபலரந்தரபா. ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗಿ ಅಗತ್ಯವ ತೀರಿಸಿದೆ, ಯೆಹೋವಾ ನಿಸ್ಸಿಯಾಗಿ ಜಯವನ್ನು ನೀಡಿದೆ. ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗಿ ಅಗತ್ಯವ ನೀಡಿಸಿದೆ, ಯೆಹೋವಾ ನಿಸ್ಸಿಯಾಗಿ ಜಯವನ್ನು ನೀಡಿದೆ. ಯೆಹೋವಾ ಶಮ್ಮಾಯನೇ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀನಿರುವೆ, ಯೆಹೋವಾ ರಾಫಾ ನೀನೇ ಆರೋಗ್ಯದಾಯಕನೇ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮಾ ನೀನೇ
ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀನಿರುವೆ ಯೆಹೋವರ ನೀನೇ ಆರೋಗ್ಯದಾಯಕನೇ ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ ಯೇಸುವೆ ஆராதிசுவேனோ நின்னா கரங்களை உயர்த்தி அவரை முகமுகமாய் பார்த்த வண்ணமாக ஆராதிசுவேனோ எஸ் ஜீசஸ் நின்னா ஓ ராமலேரே தெரே பகா சகரலரதலே பாபா பாபா ஆராதிசுவேனோ ஓ நின்னா சேர்ந்து பாடுவோம் ಎಲ್ಲ ಮಹಿಮೆಗೂ ಘನತೆಗೂ ಯೋಗ್ಯನು ನೀನೇ ನನ್ನ ಮನ ತುಂಬಿ ಆರಾಧಿಸುವೆನು ಎಲ್ಲ ಸ್ತೋತ್ರಕ್ಕೂ ಗೌರವಕ್ಕೂ ಪಾತ್ರನು ನೀನೇ ನಿನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತಿ ಆರಾಧಿಸುವೆನು ಎಲ್ಲ ಮಹಿಮೆಗೂ ಘನತೆಗೂ ಯೋಗ್ಯನು ನೀನೇ ನನ್ನ ಮನ ತುಂಬಿ ಆರಾಧಿಸುವೆನು ಎಲ್ಲ ಸ್ತೋತ್ರಕ್ಕೂ ಗೌರವಕ್ಕೂ ಪಾತ್ರನು ನೀನೇ ನಿನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತಿ ஆராதிசுவே கரங்களை உயர்த்தி பாடுவோம் அப்பாவை பார்த்து ஆராதிசுவேனு நின்ன இயேசுவே ஆராதிசுவேனு நின்ன ஆராதிசுவேனு நின்ன இயேசுவே ஆராதிசுவேனு நின்ன ஆராதிசுவே ஆராதிசுவே இயேசுவே ஓ ரபகலரந்த ஓ எஸ் லார்ட் நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே ராஜா விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை பாடுவோம் நீரே என் தஞ்சம் நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை அப்பா நீங்க தான் ராஜா நீரே என் ரட்சகர் நீரே ராஜா நான் உம்மை தேடுவேன் நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் அப்பா நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் நான் உம்மை நேசிப்பேன் அன்பு நிறைந்து பாடுங்க அன்பால் அவரை துதிக்க ஆரம்பிங்க ஓ ரபா சகரலர ஆராதனை 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 அப்பா அப்பா என்னுடைய பலனே என்னுடைய அடைக்கலமே என்னுடைய கோட்டையே நான் நம்பும் துருகமே என்னுடைய மறைவிடமே என் ரட்சண்ய கொம்பே எனக்கு அடைக்கலமா இருக்கிறவரே ஓ ரேபா சகரல ராஜரபா ஆராதிப்போம் ஓ கர்த்தர் மாத்திரம் நம் பட்சத்துல இல்லாமல் இருப்பாரே ஆனால் நாம் என்றைக்கோ மறைந்து போய்விடுவோம் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம் ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் இருந்தார் இனிமேலும் அவர் நம்மோட கூட இருப்பார் நம்பிக்கையோடு அவரை ஆராதிப்போம் ஒரு நிச்சயத்தோடு ஆராதிப்போம் இந்த கால வேளையில விடுதலை நிச்சயம் அற்புதம் நிச்சயம் சுகம் நிச்சயம் உண்மையா கூப்பிடுவனுக்கு கர்த்தர் சமீபமாகவே இருக்கிறார் இந்த கால வேளையில உண்மையாய் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்
இருக்கிறார். தெய்வ பிரசன்னம், தேவ மகிமை ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிரம்பிக் கொண்டிருக்கிறதை நான் ஆவில உணர்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக, எல்லா சுகவீனங்கள் நீங்குவதாக, வனாந்திரங்கள் வயல்வெளியை மாறுவதாக, அவாந்திரங்களில் ஆறுகளை ஓட பண்ணுவீராக. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன கர்த்தாவே, இந்த மாதத்துக்குரிய பலன், இந்த மாதத்துக்குரிய கிருபை, இந்த மாதத்துக்குரிய பாதுகாப்பு, இந்த மாதத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றும் என் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிபூரணமாய் சந்திப்பீராக. ஓராபா சகரமக செரலெரென்தரேபா ஓராபா சதரபரதலமா பாபா 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 ஓரகபலரெதெரே மாமா 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 மாமா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலவெளியில கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரித்து கர்த்தரை பாடி துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இந்த காலவேளை புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலவேளையில புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை. ஓ ரபா ஷகரலரா சலரா ஓரே மஷகரலரா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாம் அப்பா இயேசுவே. Thank you Jesus, thank you Lord. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம், இந்த 2 லைன் மாத்திரம் கரங்களை உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தின் மேல வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆராதனையாய் மாறணும், இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாய் மாறணும் என்று சொல்லி அவரை நோக்கி துதிப்போம். Thank you Lord. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், என்ன நடந்தாலும் என்ன நேரிட்டாலும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நன்றி அப்பா, உங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிற ராஜா. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. உங்களுடைய அசைவாடுதல், உங்களுடைய பிரசன்னம் முழுவதும் எங்களை மூடட்டும், எங்களை நடத்தட்டும் ராஜா. எல்லா கன மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. இவ்வளவு நேரம் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். இப்பொழுது சபையின் அறிவிப்புகளை கேட்போம். சபையின் அறிவிப்புகளை கேட்ட பின்பதாக காணிக்கை இருக்கிறது, அது முடிந்த பிறகு செய்தி இருக்கிறது. ஆராதனையில் இடையில அங்கங்கே போகிறது, இல்லை ஏதாவது உங்களுடைய பர்சனலான வேலை செய்கிறது, எதுவும் வச்சுக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இப்பொழுது சபையின் அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். Praise the Lord. LG House of Prayer சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரும் Zoom மூலியமாக பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நம் சபையின் எல்லா ஊழியங்களும் தடை இல்லாதபடி ஆன்லைன் மூலியமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியாக 9:30 மணி அளவில் Zoom ஆப் மூலியமாக நடைபெறும். சபையார் நேரத்துக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தினந்தோறும் காலை 5 மணிக்கு மற்றும் மாலை 7 மணிக்கு Zoom ஆப் மூலியமாக ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம் தேசத்துக்காகவும் அநேக காரியத்துக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
சபையாக நாம் இணைந்து ஜெபிக்க உற்சாகப்படுத்துகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை சரியாக 12:30 மணி அளவில் டீன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடைபெறும். இதில் 13 19 வயது உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சனிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் யூத் ஃபெலோஷிப் ஜூம் ஆப் மூலியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சபையின் எல்லா வாலிபர்களும் மற்றும் உங்களுடைய நண்பர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா மாதத்தில் ஃபர்ஸ்ட் சண்டே சிறு பிள்ளைகளுக்காக ALG வர்ச்சுவல் கிட்ஸ் சர்ச் லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படும். சபையில் உள்ள எல்லா சிறுவர்களும் இதை பார்க்க நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். எல்லாம் சனிக்கிழமை, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சாட்டர்டே 24 hours செயின் ப்ரேயர் நடைபெறும் மற்றும் செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே ஜூம் ஆப் மூலியமாக உபவாசம் கூட்டம் நடைபெறும். எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிரதர் கேலபிடத்தில் தெரிவிக்கலாம். நாங்கள் ஜூம் ஆப் மூலியமாக நம் சபை போதகர் உங்களுக்காக ஜெபிக்க உள்ளார். இப்பொழுதும் கூட சிஸ் கனிஹா அவர்கள் ஒரு பாடலை பாடும்பொழுது நீங்கள் கேட்ட வண்ணமாக கீழே தெரிகின்ற நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே அல்லது ஃபோன்பே மூலியமாக உங்களுடைய காணிக்கைகள் நீங்கள் செலுத்தலாம். Praise the Lord. ஒன்றும் கூடாதென்று என்னையே தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மையே நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னையே தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மையே நம்பி உள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னையே தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மையே நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னையே தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மையே நம்பி உள்ளேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் கொடுத்த காணிக்கைக்காகவும் வார்த்தைக்காகவும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ராஜ்யத்திற்காக கொடுத்தவர்களை அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்காக விதைக்கிறவர்கள் பல மடங்கு அவர்கள் கம்பீரமாக அறுவடை செய்யும்படிக்கு என் தேவர் இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் மேல் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, உற்சாகமாய் கொடுத்தவர்களை என் தேவன் நீங்கள் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இப்பொழுது தெய்வ பிரசனத்தினால் நிரப்புவீராக தகப்பனே. உம்மை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு இல்லங்களிலும் தேவனுடைய பிரசனம் காணப்படுவதாக ராஜா. அப்பா, இப்பொழுது நாங்கள் இங்கு ஆராதிக்கிற இந்த வேளையிலேயே தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டிலையும், எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் பிரசனம் இப்பொழுதே இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓரிபாலா ஷெகேந்தரா பாபா. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் திறக்கப்படுவதாக, எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள வர ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் புசிக்க இன்றைக்கு என்னுடைய ஆத்மா பலன் அடையும்படிக்கு அப்பா உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. O Rabba Shekalanderebo, O Rekamanderebo Shanderaba. எல்லாரும் இருக்கிற இடங்களில் அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தை நாம் திறந்து கொடுக்கிறேன் ஐயா, என்னுடைய எண்ணத்தை திறந்து கொடுக்கிறேன் ஐயா, என்னுடைய வீட்டை நான் திறந்து கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து வருவதாக. ஓ, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து வருவதாக. அதுவே எங்களுக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையை நாங்கள் புசிக்கும்படிக்கு ஓ எங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஜீவன் தருகிற ஒரு வார்த்தை, ஜீவன் தருகிற ஒரு வார்த்தை இப்பொழுதே எங்களுக்கு கொடுப்பீராக. ஓ ராமா சேகாந்தரா பாபா, ஆவியானவரே நிரப்புங்க. ஓ ராபா சேகாமந்தரோ நிரப்புங்க. ஓ நிரப்புங்க, ஓ நிரப்புங்க எல்லா தேவ ஜனமே. ஓ நிரப்புங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். நீங்க இருக்கிற இடங்களிலே உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஓ, நீங்க எப்படி அமர்ந்து கொண்டு கேட்டு கொண்டிருந்தாலும் அதே இடத்துல ஆவியானவர் உங்களை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதே நிரப்பி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நிரப்பி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நிரப்பி கொண்டிருக்கிறார். ஓ ரேபாலா ஷேகாமந்தரோ. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்தத்தை கேட்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. தெய்வ பலனை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ glory, 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 glory Lord. Glory, glory, glory. எல்லாம் அப்படியே அந்நிய பாஷை பேசுறீங்க. அப்படியே உங்களுடைய வாய்களை திறந்து துதிங்க கொஞ்ச நேரம். ஓ ராமகல சந்தர பாபா, ஓ ரமதல கமந்தரோ கோசதரே பெரே, ஓ ரபதல மகர பாபா. என்னோட சேர்ந்து ஜெபிங்க, ஜெபிங்க. இருக்கிற இடங்களில் அப்படியே ஜெபிங்க, இருக்கிற இடங்களில் அப்படியே துதிங்க. உங்களை வாய்களை திறந்து துதிங்க. வெட்கப்படாதீங்க. வீட்டில் இருந்தா கவலைப்படாதீங்க. உங்க வீட்டில் யார் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீ உங்க அப்பாவோ, நீங்களும் அப்பாவோ. ஓ அந்நிய பாஷையை துதித்து துதிங்க, துதிங்க, துதிங்க. அந்நிய பாஷையை பேசி துதிங்க. உங்க வீடு முழுவதுமாக அந்நிய பாஷையில பேசி துதிக்கும் பொழுது உங்க வீடு முழுவதுமாக தெய்வ கிருபை பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். தெய்வ வல்லமை பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவர் உடைய ஊற்றுதல் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். ஓ ராபா ஷேகா மாலாதராமா, ஓ ரே மகல பதராமா கலபரா பாபா, ஓ ராமா கபதராமா சந்தரகரதரே, ஓ ரதரா கலமா தியரகரபா. ஓ கிருபை, ஓ கிருபை, 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 கிருபை,
கிருபாய் 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 அப்பாவுடைய கிருபாய் அப்பாவுடைய கிருபாய் உங்க வீடுல நிரம்பட்டும் அப்பாவுடைய கிருபை ஓ எல்லா வீடுகளிலும் நிரம்பட்டும் ஓ என்னை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வீட்டுல அப்பா கிருபை பெருகட்டும் வாய்களை திறந்து ஜெபிக்கிறவங்களுடைய வீட்டுல அப்பாவுடைய கிருபை பெருகட்டும் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற வீட்டுல அப்பாவுடைய கிருபை பெருகட்டும் இப்பொழுது அப்பாவுடைய வல்லமை பெருகட்டும் இப்பொழுது 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 அப்பாவுடைய கிருபை பெருக 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 அப்பாவுடைய கிருபை பெருக 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 ஓ ராமா சேகராபா அவருடைய இரக்கமும் பெருகும் அவருடைய தயவு பெருகும் ஓ அவருடைய இரக்கம் பெருகும் ஓ ராபாலா சேகலா மந்தராபா கோரே பா சேகா மந்தராபா Glory Lord, glory Lord. அப்பாவுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது உங்களுக்குள்ள காணுகிற பயம் உங்களை விட்டு விலகி போகும் இயேசுவின் நாமத்தினால. Thank you Lord, thank you Lord. அப்பா எங்களோட பேசுங்க எங்களோட பேசுங்க எங்களோட பேசுங்க எங்களோட பேசுங்க அப்பா ஓரேமா ஷேகாந்தராபா எங்களோட பேசுங்க சபையாக ஒப்பு கொடுக்கிறோம் சபையாக உம்முடைய பாதபடியில் வருகிறோம் எங்களோட நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. God bless you. God bless you. Hope you are enjoying the worship now. ஆராதனையை நீங்கள் எங்களோட கலந்து கொண்டு எங்களுடைய உற்சாகமாக நீங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபையில் நம் கூட முடியலைன்னா கூட அப்பா நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்து இன்றைக்கு நாம் அவங்களோட இணைந்து உங்களோட இணைந்து ஆராதனை செய்ய நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் நீங்கள் சபையில் இருக்கிறதை போலவே நினைத்து கொள்ளுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறன்னு நினைக்காதீங்க. எங்களோட இணைஞ்சிருக்கிறீங்க, இப்போ சபையில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்பா எல்லாரையும் பரிசுத்த ஆவியில் நம்மளை எல்லாரும் இணைச்சிருக்கிறாரு. அவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு, உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறாரு. ஆமென். நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு தேவன் நமக்காக சில வார்த்தைகளை பேசும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். வேத புத்தகத்தை வைத்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திரை ஆகமத்திற்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. 2வது அதிகாரம் கடைசி பாகத்தையும் 3வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். யாத்திரை ஆகமம் the book of Exodus chapter 2, the last part of chapter 2, and chapter 3 we will meditate few verses from there. எடுத்துக்கொண்டுங்க வேகமாக திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இருக்கிற இடத்துல ஆமேன்னு சொல்லுங்க. எடுத்துட்டவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் படிக்கிறேன். Exodus chapter 2 verses 23. During the long period the king of Egypt died, the Israelites groaned in their slavery and cried out, and their cry for help because of their slavery went up to God. God heard their groanings and he remembered his covenant with Abraham, with Isaac and with Jacob. So God looked on the Israelites and was concerned about them. Chapter 3 verse 7, the Lord said, I have indeed seen the misery of my people in Egypt. I have heard them crying out because of their slave drivers, and I am concerned about their suffering. So I have come down to rescue them from the hands of the Egyptians and to bring them up out of the land into a good spacious land, and the land flowing with milk and honey. Amen. எல்லாருக்கும் இந்த பின்னணியை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்
யோசேப்பு இஸ்ரவேலுக்குள்ள எகிப்துக்குள்ள போன பிறகு, யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்த பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள போறாங்க. வசனம் சொல்லுகிறது, அநேக ஆண்டுகள் ஆன பிறகு அந்த எகிப்துல இருந்த ராஜா யோசேப்பை அறியாமல் ஒரு ராஜா வந்த பிறகு அவன் இஸ்ரவேலின் ஜனத்து நிமித்தம், யோசேப்பு நிமித்தம் நடந்த எல்லா ஆசீர்வாதங்களும் மறந்து போகிறார்கள். அப்பொழுது during the long period the king of Egypt died. எகிப்தின் ராஜா மரித்த பிறகு the Israelites groaned in their slavery. இந்த அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் தாக்கப்பட்டார்கள், மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எகிப்து ராஜா அவர்களை மிகவும் துன்படுத்தி அதிகமான வேலைகளை அவர்களை கொடுத்து அடிமைகளாக அவர்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் வருகிறது, they cried out and their cry for help because of their slavery went up to God. அவங்களுடைய அழுகையின் சத்தம், தேவ ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் தேவனுக்கு முன்பதாக எட்டினது என்று பார்க்கிறோம். எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் அநேக ஆண்டுகள் ஆன பிறகு இஸ்ரவேலின் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள், எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு இவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இவங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து இவங்களால் தாங்க முடியாமல் இவர்கள் எப்பொழுது அழ ஆரம்பித்தார்களோ வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் பரலோகம் எட்டினது என்று சொல்லி. The cry of help, God heard their groanings and remembered his covenant. இந்த அழுகையின் சத்தம் தேவனுக்கு கேட்டது. என்ன நடந்தது? பிறகு 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மோசே என்கிற ஒரு மனுஷனை தேவன் குறுக்கிடுகிறார். God speaks to Moses and says, I have indeed seen my misery of my people. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அழுந்து அவங்க கூக்குரலை ஏறெடுக்கும் பொழுது தேவன் உடனே மோசேக்கு அந்த முட்செடியின் மூலமாக தென்படுகிறார். மோசே தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது தேவன் பேசுகிறார் மோசேயோட. என்ன பேசுகிறாரு? I have heard, I have indeed seen the misery of my people. என் ஜனங்களுடைய துன்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். I have heard them crying out because of their slavery. அவங்களுடைய அடிமைத்தனத்தில் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவங்க அழுந்த அந்த அழுகையின் சத்தம் நான் கேட்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். So 8வது வசனம், so I have come down to rescue them from the hand of the Egyptians and to bring them up out of that land. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். God says, I have come down after listening to the cry of my people, after seeing the misery of my people, after seeing the slavery of my people, when they cried out to me, when they cried out and when they looked unto me, I, God, have come down to rescue them. Amen. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்காக இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. I am the Lord your God. You shall not have any other God in front of you. முதல் கட்டளை தேவன் நமக்காக கொடுக்கிற ஒரு கட்டளை, நானே உன் தேவனாய் இருக்கிறேன், நானே உன் கர்த்தராய் இருக்கிறேன், என்னை அண்டி உனக்கு வேற ஒருவரும் ஒரு தேவர்களும் கிடையாது. இஸ்ரவேலுக்கு கொடுத்த முதல் கட்டளை, நமக்கு கொடுத்த முதல் கட்டளை, அந்த தேவன் சொல்லுகிறாரு, நான் என்னுடைய ஜனங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லு. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் நல்லவர்.
Our God is a good God. Our God is a living God. Our God is an awesome God. He hears our prayer. He hears our cry. He sees our misery, and He comes down to rescue His people. Amen. உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும், நாம் ஆராதிக்கிற தேவன் பார்க்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் கேட்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அசைவாடுகிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் அவருக்கு எல்லா உணர்வுகளும் உண்டு. என்னுடைய கவலைகளையும் என்னுடைய வேதனையும் என்னுடைய கண்ணீர்களையும் என்னுடைய பாடுகளையும் அவரால் உணர முடியும். அதான் வசனம் சொல்லுது, என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி. Hallelujah. My God has come down after seeing the misery of His people. Hallelujah. இந்த காலவேளையில நம் தேசத்துல காண்கிற காரியங்கள், நம் தேசத்துல போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் சபையாக என்னுடைய ஜனங்கள், ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனத்துடைய கண்ணீரை, என்னுடைய ஜனங்களுடைய கவலைகளை, என்னுடைய ஜனத்துடைய பாரத்தை, என்னுடைய ஜனத்துடைய துன்பத்தை நான் அறிந்திருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு, if church starts crying, God will come down for the nation. If the church starts crying, oh, God will come down for the nation. நானும் நீயும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால், நானும் நீயும் அவருடைய ஜனமாய் இருக்கிறபடியால், நானும் நீயும் அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடியால், ஆபிரகாமினுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இயேசு கிறிஸ்து மூலமாக நாமும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறபடியால், நானும் நீயும் அழுந்தால் என் தேவன் பார்ப்பார். If you and I cry, my God will see. If you and I pray, my God will hear. If you and I struggle, my God will feel. And He will say, I have come down to rescue my people. Amen. When you cry, God comes down. நீங்க அழும்பொழுது ஆண்டவர் வருகிறார், இறங்கி வருகிறார். Beautiful God. He raised up Moses. மோசேயை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினதை நாம் பார்க்கிறோம். அம்மேன். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், he delivered people. அவர் விடுதலை ஆக்கினார். மோசேயோட இறங்கி வந்து பேசினார். I was thinking, how did God come down? எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், how can God come down? If God says throne is, heaven is His throne and earth is His footstool, வானம் அவருடைய சிம்மாசனமும் பூமி அவருடைய பாதபடியாக இருந்தால் கர்த்தர் எப்படியா இறங்கி வர முடியும்? How can God come down into that burning bush? You know, my God comes down as a burning bush. அப்போ நமக்கு புரியல, how good this mighty God, எப்படி இந்த பெரிய தேவன் ஒரு சிறு முட்செடிக்குள்ள வந்து அவர் பேச முடியும்? Hallelujah. It's a foreshadow of the mighty God coming as a mere human, as Jesus into this world. அந்த பெரிய தேவன் எப்படி அந்த முச்செடிக்குள்ள அவர் இறங்கி வர முடியுமோ என்னால புரிந்து கொள்ள முடியல. ஆனால் அவர் இறங்கி வந்தார். அந்த முச்செடியின் மத்தியில இருந்து மோசே இடத்துல பேசி அவர் சொன்னாரு, என்னுடைய ஜனங்களுக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். I couldn't understand, but I can understand when Jesus, from the throne, when He came down as a small, humble human being, when He came to this earth, I could understand if God can humble like a human being, He could come down as a small person in the burning bush. God can humble Himself to come down.
Amen. God can come down. Rima Shekalandaraba. If you and I as a church start crying today, God will come down to rescue the people. God will come down to rescue the people. நேற்றைய தினத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். நியாயாதிபதியின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது. Midian so improvised the Israelites that they cried out to the help. They cried out to the Lord for help. When the Israelites cried out to the Lord because of Midian, he sent him a prophet who said, "This is what the Lord, the God of Israel says. I brought you out of Egypt, out of the land of slavery. I rescued you from the hand of the Egyptians, and I delivered you from the hand of all your oppositions. I drove them out before you and gave you their land. I said to you, I am the Lord your God. Do not worship the gods of the Amorites in whose land you live. But I have not listened, but you have not listened to me." இந்த புத்தகத்தில் பார்க்கிறோம், மறுபடியும் தேவ ஜனங்கள் விலகி போவதனால அவங்களுக்கு விரோதமான அநேக ராஜ்யங்கள் எழும்பின போது இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. When they started crying out, again God heard. மறுபடியும் தேவன் கேட்டார். மறுபடியும் தேவன் அவங்களுடைய கூக்குரலை கேட்டார். மறுபடியும் அவங்களுடைய அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அங்க ஒரு மனுஷன் அவர் எழுப்பினார், கிதியோனை. ஒரு நியாயாதிபதியாக கிதியோனை எழுப்பி மறுபடியும் அவங்களுக்கு ஒரு விடுதலையை அவர் கொண்டு வந்ததை இந்த இடத்துல பார்க்கிறோம். When church starts crying, when church starts seeking God, சபையானது அழும் பொழுது, சபையானது தேவனை தேடும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்டு தேவன் மனம் இறங்குகிறவராய் இருக்கிறார். தேவன் மனதுருகுகிறவராய் இருக்கிறார். தேவன் இறங்கி வந்து ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. God has done it in the past, and God will do it today, and God will do it forever, because He's a God of mercy, because He's a God of grace. அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறபடியால், அவர் கிருபையின் தேவனாய் இருக்கிறபடியால், அவர் மறுபடியும் இறங்கி வர அவர் ஒருபொழுதும் தாமதிக்க மாட்டார். He will not stop coming again, because He's a God of mercy. When church cries, He has come in the past, and He will come now, and He will come in the future, because He is a God of mercy. அவர் இரக்கத்தின் தேவன். இப்பொழுது நம் தேசத்திற்கும் நம் ஜனங்களுக்கும் தேவனுடைய இரக்கம் அதிகமாய் தேவையாய் இருக்கிறது. நீயும் நானும் அழுந்தால் அவர் கேட்பார். நீயும் நானும் ஜெபிச்சால் அவர் கேட்பார். நீயும் நானும் துக்கப்பட்டால் அவர் அதை உணர்வார். நீயும் நானும் வேதனைப்பட்டால் அதை அவர் அறிகிறார். அதுதான் வசனத்துல பார்க்கிறோம். ஆமென். அப்படியே உங்களுடைய வேதத்தை சங்கீதம் 34 நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் அந்த இடத்துல அழகாக எழுதுகிறாரு. Psalms chapter 34 verses 4, 5 and 6. I sought the Lord and He answered me. He delivered me from all my fears. Those who look to Him are radiant. Their faces will never cover with shame. This poor man called, and the Lord heard me. He saved me out of all his troubles. The angel of the Lord encamps around those who fear Him, and He delivers them. Hallelujah. இங்க சங்கீதக்காரன் தாவீது
அவன் அபிஷேகப்பட்ட பிறகு, அவன் ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் பல சூழ்நிலைகளுக்குள்ளாக அவன் கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதுகிறார் தெரியுமா? அவன் பைத்தியக்காரனாக எதிரிகளுக்கு கையில் சிக்கிக்கொண்டு, அவன் ஜீவனுக்கு பயந்து, அவனை சாகடித்து விடுவார்கள் என்று பயந்து, அவன் பைத்தியக்காரனை போல நடைத்து, அவனுடைய வாயிலிருந்து நுரைகளை தள்ளி அவர்கள் கேலி பரிகாசம் செய்யும்படிக்கு தாவீது நடித்த ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவன் வேதனையோட, அவன் கண்ணீரோட இந்த பைத்தியக்காரனை போல நடித்து கொண்டிருந்த தாவீதை பார்த்து ராஜா சொல்லுகிறார், இந்த பைத்தியக்காரனை ஏன் என்னிடத்துல கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி அவனை அனுப்புகிறாங்க. பிறகு தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். I sought the Lord. நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். And he answered me. அவர் எனக்கு பதில் கொடுத்தாரு. என்ன பதில் கொடுத்தாரு? He delivered me from all my fears. பயத்துல அங்கே ஓடிக்கொண்டிருந்த தாவீது, என்னை சாகடித்து விடுவார்கள் என்று பயத்துல ஓடிக்கொண்டிருந்த தாவீதை இந்த பயத்திலிருந்து நீங்களாக்கினார். I sought the Lord and God delivered me from the fear. நான் கர்த்தரை தேடினேன், நான் அந்த பயத்திலிருந்து கர்த்தர் என்னை நீக்கி போட்டாரு. Those who look to him, அவரை பார்க்கிறவர்கள் அவங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்று வசனம் சொல்கிறது. Their faces are never covered with shame. அவங்களுடைய முகங்கள் வெட்கத்தினால மூடப்படாது, வெட்கத்தினால மூடப்படாது. இந்த ஏழை மனிதன் கூப்பிட்டேன். David is saying, this poor man called. When David writes it, he says, I am a poor man. தாவீது கதை எல்லாருக்கும் தெரியும். கடைசியில தாவீது லாரியா கோல்டும் வெள்ளியும் பொன்னும் வெள்ளியும் தேவனுடைய ஆலயத்திற்காக லாரியா சேர்த்தாராம். அந்த அளவுக்கு ஐஸ்வர்யவானா தேவன் மாற்றினாரு. ஆனா இங்க சங்கீதத்தை எழுதும்போது தாவீது சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டேன். This poor man, God said, this poor man called and the Lord heard me. Hallelujah. இந்த ஏழை கூப்பிட்டேன், தேவன் என்னை கேட்டார். It's not that your finance minister calls God. It's not your prime minister God's called. It's not your health minister God's calls God. It's not your ministers that calls God. It's the poor man, you and I, the poor people who cry unto God. He comes down, he hears your prayer. Hallelujah. இந்த ஏழை மனிதனை கூப்பிட்டேன், இந்த ஏழை மனிதன் கூப்பிட்டேன், அவர் கேட்டார். If you and I cry, God hears our prayer. நம் சத்தத்தை கேட்டு நமக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Beautiful. The angel of the Lord encompasses around them. யார? இந்த ஏழைகள் கூப்பிடும் பொழுது தேவ தூதர்கள் அவர்களை அப்படியே சுற்றி கொள்கிறாராம். encompasses around those who fear him. கர்த்தரை பயப்படுகிறவர்களுக்கு அவர் தேவ தூதர்களை அனுப்பி அவர்களை அப்படியே பாதுகாத்துக் கொள்கிறாராம். Amen. You know, when in the film actors எல்லாம் போகும்போது, high officials போகும்போது, they say 3-layer security, 4-layer security. They say commandos for the security, watchdogs for the security. எல்லாம் அப்படியான security. No, nothing can stop your virus now. You can have 8-fold security, you cannot stop your virus. But when the angel encompasses you, தேவ தூதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ஏழைகளுக்கு தேவ தூதர்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஒன்றும் உங்களுக்கு நேரிடாது. You don't need protection, 8-layer or 4-layer or 3-layer security. You all need is your poor man. When you call God, God sends his angel to encompass you. தேவ தூதர்களை அனுப்பி உனக்கு செக்யூரிட்டி, உனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். Don't mind if you are poor.
Don't feel bad. I don't have a proper house. எனக்கு சரியான வீடு இல்லை, எனக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, எனக்கு சரியான வசதிகள் இல்லை, என் பிள்ளைகளுக்கு சரியான வசதிகள் இல்லை, எப்படி நான் இவர்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று நீங்கள் கலங்கி இருந்தால், குடிசை வீட்டிலேயோ சிறு வீட்டிலேயோ எங்கேயாவது இருந்து எனக்கு பாதுகாப்பு எங்கன்னு கூப்பிட்டா, இந்த ஏழை மனுஷன் கூப்பிட்டான், பரலோகத்திலிருந்து தேவ தூதர்களை அனுப்பி உனக்கு பாதுகாப்பை அவர் கொடுப்பார். Hallelujah. We have a God who comes down when a poor man calls him. ஏழை மனுஷன் கூப்பிடும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி வருகிறார். ஐயா, தாவீது சொல்றான், this poor man called and the Lord heard me. He saved him out of all the troubles. The angel of the Lord encampers around those who fear him and he delivers them. கடைசியாக 8வது வசனம் சொல்றான், taste and see that the Lord is good. Taste and see that the Lord is good. ருசித்து பாரு அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நல்லவர். இந்த அனுபவத்தை பெற்ற தாவீது சொல்றான், ருசித்து பாரியா அவர் எவ்வளவு நல்லவர். Taste and see that the Lord is good. Blessed is the one who takes refuge in him. அவர் இடத்துல பாதுகாப்பை தேடுகிறவன் பாக்கியவான். Blessed is the one who takes refuge in him. இன்னைக்கு உன்னுடைய பாதுகாப்பு எங்க? உன்னுடைய பாதுகாப்பு இந்த தேவன், இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னுடைய தேவனா இருந்தால், அவரே உன்னுடைய அடைக்கலமா இருந்தால், அவர் உன்னை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் உன்னுடைய தேவன் மரமோ கல்லோ பணமோ அதிகாரமோ வசதிகளோ ஏதாவது இருந்தால் அவைகளுக்கு உன்னை பாதுகாக்க வல்லமை உண்டா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் இந்த தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே தேவன் பாதுகாப்பை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். My God is good. Taste and see that the Lord is good. ஏன் பாஸ்டர் இவ்வளவு கத்துறாரு? அவரை ருசி பார்த்ததுனால கத்துறேன் நான். I have tasted him so much. He is so good. I have tasted him so much. He is so good. He is so good. He is so good. When you cry, he comes down. When you cry, he comes down. When you are hurt, he comes down. When you go through problems, he comes down. He hears your prayer. He sees your misery. அவர் உன் சத்தத்தை கேட்கிறார். உன்னுடைய கவலைகளை துன்பங்களை அவர் பார்க்கிறார். My people, does your God see you? Does your God hear you? Does your God feel for you? Does your God protect you? But the God of this Bible says that I hear you, I feel for you, I come down to rescue you. If this is your God, He is good God. Hallelujah. When you cry, God comes down. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர்கள் நடபடிக்கைகள், the book of Acts chapter 12 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் அதோடைய முக்கியத்துவத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர்களுடைய நடபடிக்கைகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். So Peter was kept in prison, but the church was earnestly praying to God. பேதுரு சிறைச்சாலையில வைக்கப்படும் பொழுது சபையானது தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தது. எப்படி ஜெபித்து கொண்டிருந்தார்களா? earnestly, ஊக்கமாக சபை ஜெபித்து கொண்டிருந்தது. அப்பொழுது தேவ தூதர்களை அனுப்பி இந்த சிறைச்சாலையிலிருந்து சங்கிலிகளை அறுத்து பேதுருவை கொண்டு போய் அவரது சபை இடத்துல மறுபடியும் பேதுருவை சேர்த்ததை ஒரு சம்பவத்தை இங்க பார்க்கிறோம். When people are going through problems, when people are going through persecutions, when people are suffering
from the pandemic, when the church prays, God sends his angel to deliver the people from the pain, and he rescues them. அவர் விடுதலையாக்குகிறார். Church needs to learn to cry and pray, because God says that I see my people's cry. If you and I don't cry, who else can cry? நானும் நீயும் அழுது ஜெபிக்காமல் போனால் வேற யார் ஜெபிப்பார்கள்? நானும் நீயும் பேசாமல் போனால் வேற யார் பேசுவார்கள்? நானும் நீயும் ஆண்டவரிடத்தில் கதறாமல் போனால் வேற யார் கதறுவார்கள்? If you and I don't have the burden for our nation, who else can raise the request to God? Because only you and I have access to cry unto God. Because Bible clearly says, I heard my people's cry. என்னுடைய ஜனத்தின் அழுகையை நான் கேட்டேன். Church, be a salt to the nation, be a light to the nation. How? This is the time when the country is completely surrounded with darkness. The churches should light up and start praying for the nation. When the nation is going to down, when nation is going down, you and I need to be a salt to give back the taste to the nation. நாம உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். We need to be light and we need to be salt. It's enough of reading Matthew's gospel and again. It's time to act upon the gospel. நாம் படித்து 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 தெரிந்து கொண்டது போதும். I think this is the time to raise up and become a light and become a salt to the nation. சபையே, நாம் ஒளியாக இருக்க வேண்டும். எப்படி? நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவார். என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், சபைகள் தங்களை தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கும் பொழுது, அறைகளை மூடிக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது அவர் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவார். I wanted to prove you today that my God is a God who hears, my God is a God who sees, my God is a God who feels, my God is a God who comes down for the poor people. That's what I'm trying to communicate today. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ஏழையின் ஜெபத்தை கேட்டு அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். Today, as a church, I'm telling you, you are protected. You don't worry. You are protected. நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். தேவ தூதர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். என்னுடைய கவலைகள் உங்களை குறித்து அல்ல. என்னுடைய கவலைகள் தேசத்தை குறித்து, தேவனை அறியாதவர்களை குறித்து. இந்த ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள் யாரை நோக்கி கூப்பிடுவார்கள்? Whom they will cry unto. Only you and I know whom to cry to. யார் இடத்துல அழக வேண்டும் என்று சொல்லி எனக்கு உனக்கும் தான் தெரியும். The creator of this world, the creator of heavens and the earth, the creator of this whole university, the creator of you and me, is our God, and we need to cry unto God so that he will come down to heal the nation. Hallelujah. Hallelujah. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், அதிகமா நியூஸை பார்த்து அவங்க சொல்றத கேட்காதீங்க. அதிகமா வேதத்தை படித்து அப்பா சொல்றத கேளுங்க. Hallelujah. News is a news always. You cannot do anything on that. But when you pray, you can change the nations. Hallelujah. நீங்க ஜெபித்தால் நீங்கள் தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். சமுதாயத்துக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம் ஜனங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். உன்னுடைய அழுகையின் சத்தம் யாரோ ஒருவர் மரண படுக்கையில் இருக்கிறவங்களை காப்பாற்ற முடியும். Hallelujah. இன்றைக்கு I encourage you, my church. சபையே, உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன்.
Let's pray because you have access to the living God. நாம் ஜெபிப்போம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஜீவனுள்ள தேவனிடத்துல ஆராதிக்க உங்களுக்கு அனுமதி இருக்கு, உங்களுக்கு வழி இருக்கு. நீங்கள் ஜெபித்தால் அப்பா நிச்சயமாக கேட்பாரு. நாங்கள் ஜெபித்தால் அப்பா நிச்சயமாகவே கேட்பாரு. இட்ஸ் நாட் டைம் டு பி a viewer. நாம் பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது, நாம் செயல்படுகிறவர்களா இருக்கணும். We need not have to be an audience. How many people are going to die? We need not have to be an audience. How many people are dying each day? We need not have to be an audience. How many variants are coming in? We wanted to get into the house, close the door and start seeking the heaven so that God can come down and bring changes in the nation. They are saying May month is going to be the peak. இந்த மாதம் உச்சக்கட்டம் அடைகிற ஒரு மாதம் என்று சொல்லுகிறாங்க. நாங்க சொல்லணும், இந்த மாதம் அதிகமாய் ஜெபிக்கிற மாதமாய் இருக்கணும். Hallelujah. We need to pray more than last month. When they say the virus is going to increase more this month, as a church we are saying the prayer is going to increase more this month. அதுக்கு தான் ஜெபம் அதிகரித்து இருக்கிறோம். Join. இது தூங்குற நேரம் கிடையாது. My people, there are so many families are not sleeping in the night. அதிகமான குடும்பங்கள் தூங்குறதுல நைட்ல இரவுல. ஏன்? அவனுடைய உற்றாரும் உறவினரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறபடியால் அவங்களுக்கு இரவுல தூக்கம் இல்லை. But you and I sleep every day. You and I sleep every day. But it's time to wake up. It's time to raise up and pray. Seek God in the morning. அதிகாலையில 5:30 மணி ஜெபம் நமக்கு இருக்கிறது. கலந்து கொள்ளுங்க. I wanted the whole church to join me. I wanted the whole church to join me. நீங்க பார்க்கிற அத்தனை பேரும் காலையில சேரும்படிக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். It's time for us to raise up in the morning and seek God to come down and heal our nation. I encourage you. Let's not be an audience, but let's join and pray as a church. அதிகாலை 5:30 மணிக்கு காலை ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. மறுபடியும் மாலையில 7 மணிக்கு ஜெபம் இருக்கிறது. கலந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் செயின் பிரேயர் நடக்கிறது. கலந்து கொள்ளுங்க. Reach out to us. Tell Pastor, I wanted to pray. Tell me when I need to pray. We will tell you when to pray. You say, Pastor, I've got burden. I wanted to pray. Tell me how to pray. We will teach you how to pray. Raise up. We don't need more audience now. We need participants now. கலந்து கொள்கிறவங்க வேணும். பார்க்கிறவங்க அல்ல, கலந்து கொள்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க. If we are the players now, if we don't play now, who else is going to play? We have to play now. Get into the ground. Get into the battlefield. Get into your knees and start praying. Our nation will see God's grace. Our nation will see God's grace. Amen. சபையானது தேவனை பார்க்கும்போது பேதுருடைய சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. சபையானது தேவனை பார்க்கும் பொழுது சங்கிலிகள் அறுக்கப்படும், வாதைகள் விட்டு ஓடும். Praise God. We have fasting prayer. கலந்து கொள்ளுங்க. More. This is a time. The month of May should be a month of prayer. Hallelujah. அநேக பேர் God give me promise. God give me promise. God give me promise. God give me promise. But God is saying, pray, I will fulfill your promise. Hallelujah. வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவங்களுடைய சத்தத்தை கேட்டு நான் இறங்கி அவங்களுக்கு சேமத்தை உண்டு பண்ணேன். ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை தேவன் நினைவு கூர்ந்தாரா? God remembered the promise that God made to Abraham. When you seek and pray, God will remember every single promise that God has made to you. நீ அழுது ஜெபிக்கும் பொழுது உனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நினைவு கூர்ந்து அவர் அதை நிறைவேற்றுவார். It's not that God forgot it.
It's God felt it's the right time to do it because you are crying to God and you are looking to God. Amen. Deva Janame, as your pastor, I'm telling you, if you don't pray now, when are you going to pray? If you don't cry for people now, when are you going to cry? If you don't stand in the gap now, when are you going to stand in the gap? எப்பொழுது நீங்க நிக்க போறீங்க? I wanted to raise up as a church. நீங்க ஒளியா இருக்க விரும்புனீங்கன்னா இதுதான் சரியான நேரம். இந்த உலகம் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில ஒளியாக சபைகள் நிற்கணும். Praise God. Will you commit yourself today? இன்றைக்கு அப்பாவுடைய சமூகத்துல நம்ம சபையாக ஒப்பு கொடுப்போமா? I'm going to pray. I'm going to start praying. I'm going to wake up early morning 5:30 and I wanted to see the same crowd morning 5:30 in the prayer. Is there anybody who wanted to say, I'm going to wake up today from morning and I'm going to pray for the nation? நான் எழும்ப போறேன். நான் என் சோர்விலிருந்து எழும்ப போறேன். என்னுடைய பயத்திலிருந்து நான் எழும்ப போறேன். என்னுடைய அசட்டத்தனத்திலிருந்து நான் எழும்ப போறேன். And I'm going to be serious because my people are dying outside there. My people are dying outside there. ஆத்துமா பாரம் தேவன் உங்களுக்கு கொடுக்கட்டும். Christianity is not you being blessed, my people. Christianity is blessing others through you. Hallelujah. கிறிஸ்துவம் என்பது நீ ஆசீர்வதிக்கப்பட அல்ல, உன் மூலியமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட. Jesus came so through him people will be blessed. And as an ambassador of Jesus, we are here that God can bless people through you and me. Hallelujah. God wanted to bless people. God wanted to answer the nation through you and me. Glory. Glory. May God fill you with a prayer. May God fill you with the spirit of prayer. ஆண்டவர் உங்களை ஜெப ஆவினால உங்களை நிரப்பட்டும். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் அழும்பொழுது அவர் இறங்கி வந்து மோசையோட பேசினார். மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதியின் புத்தகங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் அழும்பொழுது அவர் கிதியோன் இடத்துல இறங்கி வந்து பேசுகிறார். தாவீது கடினமான சூழ்நிலையில தேவன் அவனுக்கு உதவி செய்து அவனுடைய ஜெபங்களை கேட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், சபை ஜெபிக்கும் பொழுது அவர் பேதுருடைய சங்கிலிகளை அரித்தார் என்று. இன்றைக்கு நம் தேசத்தின் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் உன்னிடத்துல பேசுகிறாரோ? Is God talking to you today? God spoke to Moses to deliver Israel people. God spoke to Gideon to deliver Israel people. God spoke to David to deliver Israel people. God spoke to church to deliver Peter. And is God talking to you today to deliver somebody? ஆண்டவர் உன்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாரா? To deliver the nation, தேசத்தை விடுதலையாக்க இந்த சபையோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாரா? உன்னோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாரா? இருந்தால் இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? Will you commit yourself to God? Will you commit yourself to God? You are safe, my people. My God has encompassed you with this angel. God has protected you. But how about others? நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் மற்றவர்கள் எப்படி? There are people crying out. இன்றைக்கு மரண படுக்கையில படுத்து கொண்டிருக்கிறவங்க அநேக பேர். இன்றைக்கு மரண படுக்கத்துல படுத்து கொண்டிருக்கிறவங்க அநேக பேர். இன்னைக்கு பெட் இல்லாம தவித்து கொண்டிருக்கிறவங்க அநேக பேர். There are so many people out there. I tell you, my own auntie is died today. என்னுடைய சொந்த பெரியம்மா இன்னைக்கு இறந்திருக்கிறாங்க. Today she is died and I am not there, I am here. You know why? I need people who are alive today than people who are dead. We need to protect people who are alive. We need to stand in the gap. I never went there to see them. I never partook in that funeral.
but I am here today to preaching to you today. Why? Only burden. We need to do something for people who are alive today. Your prayers will make difference. உன்னுடைய ஜெபங்கள் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும். உன்னுடைய ஜெபம் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். Your prayers will make some difference. Can you commit your life today? இன்றைக்கு இயேசுவினுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நீ ஜெபித்தால் அப்பா அதை கேட்பார். ஜெபத்திற்கு ஒப்புக் கொடுப்பீங்களா? Come on everybody, as we sing a song, I wanted you all to obey to the God's voice and commit yourself for prayer. Pray, Lord. Lord, help us. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, Glory. தேவா பதில் தாருமே. Glory. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, இயேசுவே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எல்லாரும் எந்தன் சொல்லுவோமா? கோட்டை எந்தன் கோட்டையே, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா Glory. பதில் தாருமே. நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை அம்மா, காப்பாத்துங்க. மீட்டிடும் என் இயேசுவே. அப்பா, மீட்டிடுங்க, அம்மா. நம்பிக்கை நம்பிக்கையில்லாதவர்கள், இல்லாமல் இப்பொழுது உம்மை அறிந்து அழிகின்ற கொள்வார்கள். மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றோம் நாதா, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எல்லாரும் சொல்லுவோமா? எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிற இடங்களில் பரலோகத்திற்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தி இந்த சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். இந்த சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். இந்த சத்தம் தூபம் போல பரலோகத்தை எட்டட்டும். பரலோகத்தை எட்டட்டும். அப்பா இந்த சத்தத்தை கேட்பார். அப்பா இந்த சத்தத்தை கேட்பார். அவருடைய சத்தத்தை கேட்பார். அவருடைய கண்கள் பார்க்கும். உன்னுடைய வேதனைகள் அவருடைய கண்கள் பார்க்கும். உன்னுடைய துயரங்கள் அவருடைய கண்கள் பார்க்கும். உன்னுடைய பலவீனம் அவருடைய கண்கள் பார்க்கும். உன்னுடைய சுகவீனம் அவருடைய கண்கள் பார்க்கும். உன்னுடைய தவிப்பு அவருடைய கண்கள் பார்க்கும். உன்னுடைய வியாதி அவருடைய கண்கள் பார்க்கும். ஓ, இன்றைக்கு நீ கூப்பிடும் பொழுது அப்பா உனக்கு இறங்கி வந்து உன்னை விடுதலையாக்க போகிறார். அப்பா உனக்கு சுகம் கொடுக்க போகிறார். உனக்கு உதவிகளை அனுப்ப போகிறார். அப்பா உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை அப்பா செய்ய போகிறார். அப்பா உன்னை வைத்து பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். Oh, God is going to do something through you. நீ
எழுப்பி ஜெபிக்கும் பொழுது அப்பா உன்னை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு சகோதரனே, நீ எழும்பினால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கிதியோனை போல உன்னை பயன்படுத்த போகிறார். என் அன்பு சகோதரியே, நீ இப்பொழுது எழுப்பினால் உன்னை தெபோராக்களை போல, எஸ்தரை போல உன்னை பயன்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஓ தேவ ஜனமே, ஓ என் அன்பு சகோதரனே, இப்பொழுது நீ எழுப்பினால் மோசேயை போல அப்பா உன்னிடத்துல பேச ஆயத்தமா இருக்கிறார். சபையே, நீ இப்பொழுது எழுப்பினால் தேவ தூதர்களை அனுப்பி சங்கிலிகள் அறுத்து போட அப்பா தேவ தூதர்களை அனுப்ப அவர் தயாரா இருக்கிறார். ஓ சபையே, நீ இப்பொழுது எழுப்பி ஜெபித்தால் தேவன் அவருடைய சேனைகளை இறங்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். God is able to send now. God is speaking to you now. இப்பொழுது அப்பா உன்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பா உன்னிடத்துல இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். God is doing something to you now. ஒப்பு கொடுங்க, இருக்கிற இடங்களில் ஒப்பு கொடுங்க. அப்பா உன்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். God is looking. நான் யாரை அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? Whom shall I send? Who will go for me? எனக்காக நான் யாரை அனுப்புவேன்? யார் எனக்காக போவார்கள்? Who will go for me? யார் எனக்காக? ஓ, இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் எழுந்து பிரகாசி. இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் எழுந்து பிரகாசி. இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் எழுந்து பிரகாசி. எனக்காக யார் போவார்கள் என்று இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் எழுந்து பிரகாசி. உன் குரலை கேட்டு அப்பா மோசே இடத்துல இடைப்பட்டதை போல, கிதியோன் இடத்துல இடைப்பட்டதை போல, சபை இடத்துல இடைப்பட்டதை போல இன்றைக்கு உன் இடத்திலையும் இடைப்பட அப்பா காத்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பாவுக்கு உங்க இந்த பிள்ளைகளாய் ஒப்பு கொடுப்பீங்களா? ஓ, ஜெபிக்க உங்களை ஆயத்தப்படுத்துவீங்களா? ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? Will you surrender your life to prayer? Let this month be a month of prayer. காலையிலும் மாலையிலும் உபவாசத்திலும் ஜெபிக்கிற ஒரு மாதமா இது இருக்கட்டும். Nation is struggling. தேசம் கடினத்திற்குள்ள போய் கொண்டிருக்கும் பொழுது சபையே, இது தூங்குகிற நேரம் அல்ல, எழுந்து பிரகாசிக்கிற நேரம். Let's join together and pray. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவினாலே நிரப்பி நீங்க ஆளுகை செய்வீராக. அப்பா, இவர்களுக்காக என்னை போதகராய் நீர் வைத்திருக்கிறீங்க. இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள இவர்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. மரணமும் வாதையும் இந்த வீட்டுக்குள்ள நுழையாதபடிக்கு ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். ஒவ்வொருத்தர் மேலும் ஒவ்வொருத்தர் வீடுகளிலும் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் பூசப்பட்டு இருக்கட்டும். ஐயா, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவர்களை வழி நடத்துங்க. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு விட்டு விடாதபடிக்கு வேறொன்று இந்த வார்த்தைகள் கிரியை செய்து வல்லமையாய் உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. சபையாக எழும்பும்படிக்கு கிருபை காட்டுவீராக. ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் மேலும் காணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை கேட்டு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவனை தேடும்படிக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மாதம்
வர்ச்சுவல் கிட்ஸாக இருக்கிறபடியால் பிள்ளைகளுக்காக செய்யப்பட்ட வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தெரிந்த பிள்ளைகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு அதை கொடுங்க. அதை பார்த்து பிள்ளைகள் தேவனுக்குள்ள வளர ஆரம்பிக்கட்டும். வருகிற சனிக்கிழமை நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதை போலவே நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. இதே போல தான் ஜூம் ஆப்பில் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். நீங்கள் அந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படிக்கு எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். வேற எது நிற்க வச்சாலும் பரவாயில்ல, ஜெபத்தை நம்ம இந்த நேரத்தில் நிற்க வைக்கக்கூடாது. ஸோ சனிக்கிழமை 10:30 மணிக்கு ஜூம் ஆப்பில் உபவாச ஜெபம் இருக்கும். எல்லாரையும் கலந்து கொள்ளும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். தினந்தோறும் ஒருத்தர் உபவாசித்து 7 நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் அந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு உங்களுடைய பெயர்களை தெரிவிங்க. நாங்கள் உங்களை அதில் சேர்த்து உங்களையும் ஒரு நாள் உபவாசத்தில் ஜெபிக்க நடத்தும்படிக்கு நாங்கள் சபையாக ஆசைப்படுகிறோம். அதிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். காலையிலும் மாலையிலும் தவறாமல் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே பலப்படுத்துவார். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு. அநேகர் நாங்கள் எங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்கணும், மாதம் தொடங்கிவிட்டது என்று சொன்னபடியால் நாங்கள் கூகுள் பே நம்பரை உங்களுக்கு கொடுத்தோம். கட்டாயம் கிடையாது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செய்யணும் என்றால் நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கு உங்களுடைய பணங்களை நீங்கள் அனுப்பலாம். இந்த பணம் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்குவதற்காகவும் ஏழைகளுக்கு உதவுவதற்காகவும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காகவும் இந்த பணங்கள் மட்டும் பயன்படுத்துகிறது. வேற எதுக்கும் இந்த பணங்கள் நாங்கள் பயன்படுத்துவது கிடையாது. நீங்கள் அந்த கூகுள் பே ஆப் மூலியமாக நீங்கள் உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் அனுப்பலாம். ஆமென். இந்த புதிய மாதத்துக்குள்ள ஒரு புதிய திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை ஃபோன் செய்து உங்களை விசாரிப்பார்கள். உங்கள் வீட்டில் யாராவது சுகவீனர்கள் பலவீனர்கள் இருந்தால் நீங்கள் உடனே எங்களுக்கு தெரிவிக்கும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ஜூம் ஆப் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தை சந்தித்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பி ரெடி. உங்களுக்காக ஃபோன் கால்கள் வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் குழுவாக பிரித்து இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குழுவாக பிரித்து இருக்கிறோம். அவர்கள் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவார்கள். உங்களுக்கு அவசியம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நான் ஜூம் மூலியமாக வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபிப்போம். சபையாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இந்த லாக்டவுனில் உதவிகள் தேவைப்பட்டால் அச்சப்படாமல் எங்களை நீங்கள் சந்திக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். சபை இருப்பது உங்களுக்காக தான். உதவி என்றால் எங்களுக்கு நீங்கள் ஃபோன் செய்யும்படிக்கு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உதவி செய்ய உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஏதாவது குடும்பம் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லை என்று சொல்லி யாராவது இருந்தால் எங்களுக்கு தெரிவிங்கள். அவங்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். அவங்களுக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தெரியாமல் யாராவது விட்டுவிட்டால் நீங்கள் சொல்லவும் நாங்கள் அவங்களுக்காக நிச்சயமாகவே செய்வோம். Okay, God bless you. Have a wonderful weekend. சபை மூடப்பட்டிருந்தாலும் இதுதான் சபை. எங்க இருந்தாலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவன் நிச்சயமாகவே ஒவ்வொருத்தரையும் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a wonderful weekend. May God's protection always be upon you and your family and to your generation. God bless you. Take care.